இந்த ரெண்டு பிள்ளைகளையும் ஸ்கூலுக்கு அனுப்பி முடிச்சாதாப்பா நிம்மதி. வீடு என்ன ஒரு அமைதியா இருக்கு. இவர் இன்னும் கிளம்பலையா? ஏப்பா எப்ப டைம் ஆகுது, கிளம்பலையா இன்னும்? இது கிளம்பிட்டு இந்த கர்ச்சீப்பு அதை எங்கன்னு தேடிட்டு கிடக்கேன். பீரோல்ல பார்த்தேன், அங்க ஒன்னையும் காணும். கர்ச்சீப்பா அந்த பின்னாடி இந்த சேர்ல போய் பாருங்க, சோப்பு சேர்ல கிடக்கும். அப்படி இல்லைன்னா சோஃபால கிடக்கும். நல்லா கேட்டு விட்டுட்டு போயிருவேன். இந்த துணியெல்லாம் நீ எப்ப மடிப்ப? 2 வாரம் ஆகுதுன்னு நினைக்க மடிச்சு. நான் கர்ச்சீப்பை எங்கோடி போய் தேட? கர்ச்சீப்பு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், நான் போறேன், நேரம் ஆயிட்டு. எடுத்து தாரேன் இருங்களேன். ஒண்ணும் வேண்டாம், நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புதேன். மேட்டாப்ல தான் கிடக்கு கர்ச்சீப்பு. இதை எடுத்துட்டு போய் என்ன செய்யுது? கொஞ்ச நேரம் உட்காரும். காலையில இருந்து ஒரே வேலை. இது என்னது? லஞ்ச் பேக்க மறந்து வச்சுட்டு போயாச்சு. இந்த மனுஷனுக்கு இதே வேலைதான். போன எங்க வச்சு தொலைஞ்சேன்னு தெரியலையே. ஹலோ ஹலோ, அந்த லஞ்ச் பேக்க மறந்து வச்சுட்டு போயிட்டியா எப்போதும் போல? உங்களுக்கு என்னெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? நானே காலையில இருந்துச்சு அம்புட்டு வேலையும் பார்த்து பிள்ளைகளுக்கும் சாப்பாடு வச்சு உங்களுக்கும் வச்சிருக்கேன், மறந்து வச்சுட்டு போயாச்சு. எங்க இருந்துச்சு? அவ சோஃபா மேல தானே இருந்தது, கண்ணு தெரியலையாக்கும். வாரீங்களாப்பா? இந்த 1 மணி நேரத்துல வந்துருவீங்களா? சரி வாங்க வாங்க. டீ போட்டு வைக்கணுமாக்கும்? ஆமா சரி போட்டு வைக்க வாங்க. டீ குடிச்சிட்டு இந்த ரைஸ் பேக் எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு யாரெல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான்னு பாப்போம். நம்மளுக்கு முன்னாடி இவ்ளோ பேர் எப்படி ஸ்டேட்டஸ் வச்சாலுவோ? இந்த ஆச்சி காலையிலே கோயிலுக்கு போயிருக்கவோ போலயே. நல்ல கோயில்ல நம்ம அம்மனை போட்டோ எடுத்து வச்சிருக்காவோ. அப்ப என்ன அழகா அலங்காரம் பண்ணிருக்காவோ. நானும் சேலை எடுத்து கொடுக்கணும்னு வேண்டினேன். இன்னும் சேலை எடுத்து சாத்த முடியல. சரி, கடவுள் நம்மளுக்கு அதுக்கு ஒரு நேரத்தை கொடுக்கணும். நம்ம இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிட வேண்டியதான். வச்சாச்சு. இந்த லட்டு கிரிக்கு என்னத்த வச்சிருக்கா? அப்பா, ஒரே லவ் பாட்டு தான் அவளுக்கு ஸ்டேட்டஸ்ல ஓடுது. சரி, அது கிடக்கு. இந்த துணியை மடிப்போமா வேண்டாமா? மடிப்போம். எரிச்சலா இருக்கு இவ்வளோ துணியை பார்த்தா. துணி துவைக்க மிஷின் கண்டுபிடிச்ச மாதிரி இந்த துணியை மடிக்கிறதுக்கு ஏதாவது மிஷின் கண்டுபிடிக்கலாம்ல? எப்பா எம்பது துணி சேர்ந்து போச்சு. இதான் அன்னன்னைக்கு மடிக்கணும். 2 சேரே ஃபில் ஆயிட்ட. சரி, அப்புறம் மடிப்போம், சாப்பிட்டுட்டு மடிப்போம். எனக்கு என்னன்னு போன் பார்த்துட்டு கிடக்கா பாரு. ஏடி வந்துட்டேன் ஆளு. வாங்க வாங்க, இந்தாங்க எடுத்துட்டு போங்க. டீ போட மறந்துட்டேனே. அதுக்குள்ளேயே 1 மணி நேரம் ஆயி போச்சு. ஆமா, உனக்கு போனை பார்த்துட்டே இருந்தா எங்க நேரம் போறது தெரிய போகுது. சரி, ஒரு டீயை போட்டுட்டு போ, குடிச்சிட்டு போறேன். தலை வலி தாங்க முடியல. சரி உட்காருங்க, போய் போட்டுட்டு வரேன். எப்ப என்ன டிராபிக்கா இருக்கு ரோட்ல. இந்த கார் எடுத்துட்டு போறதுக்கு பஸ்லயே போயிடலாம் போல. எங்க அம்மாவுக்கு பேசும் ஒரு வார்த்தை, என்ன செய்தாலோ. ரிங்க போதே எடுக்கலான்னு பாரு. ஹலோ, ஏம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சாட்டியாம்மா? மாத்திரையெல்லாம் போட்டியா? அப்பா என்ன செய்தாரு? தோட்டத்துக்கு போயிருக்காரோ? சரிம்மா. வேற என்ன வேலையெல்லாம்? வீட்டில் வேலையெல்லாம் நடக்கா? சரி. நைட்டு என்ன உடம்பு முடியலையா? என்ன செய்யுது? காய்ச்ச மாதிரி இருக்கு. ஆஸ்பத்திரி போனியா? காலையில போயிட்டு வந்தியோ? நான் வேணா வரவா? வேண்டாம். சரிம்மா, நீங்க வந்துட பேசாம. இப்ப பாத்துக்கிடுவா உன்ன. நான் வாரேன். நான் வேலை முடிஞ்சதும் உன்னை கூப்பிட வரேன். நீ என் கூட இங்க வந்துரு. சரிம்மா வா. அப்பா வந்ததும் சொல்லிரு. இந்த அப்பா கூட்டு வரியா? அவரு கடைக்காரா? அவரு சாப்பிட என்ன செய்வாரு? அப்புறம் என்னத்தையும் செய்வாருங்க. கூட்டுவா அப்பாவையும். வேண்டாம், அவர் வரமாட்டாருலா. சரி, அப்ப நீ அது கிளம்பி வா. எல்லாத்தையும் எடுத்துவி, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துவே. நான் வேலை முடிஞ்சு வரும்போது உன்னை கூட்டிட்டு வந்துருந்தேன் இங்க. சரிம்மா, சரி. இங்க வந்து நம்ம பெரிய ஆஸ்பத்திரியில போய் காமிப்போம்.
ம் சரி வச்சிரு. என்னங்க டீ? கொண்டா கொண்டா. இங்க உட்காரு, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டும். என்ன விஷயம்ல? என்ன எனக்கு தெரியாம சர்ப்ரைஸ் சொல்ல புரியல? ஆமா, சர்ப்ரைஸ் உன்கிட்ட சொன்னா அது என்ன பிள்ளை சர்ப்ரைஸ்? இங்க வா உட்காரு. இந்த எங்க அம்மாட்ட இப்பதான் பேசினேன். அவளுக்கு லைட்டா உடம்பு சரியில்லையா. ஐய், என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? என்ன செய்யுது? இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ வயசான காலத்துல சொன்ன பேச்சை கேட்காவலா? அதான் இப்பெல்லாம் உடம்பு சரியில்லாம ஆகுது. நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? ஏடி அதான்டி அவளை இங்க வர சொன்னேன். என்னது, இங்க வர சொன்னீங்களா? ஆமாட்டி, வந்து 2 நாள் இருந்துட்டு போ. அப்போ கொஞ்சம் நீ பாத்துக்கிடுவில்ல, அதான் வர சொன்னேன். எப்ப வரவோ? வேலை விட்டு வரும்போது தான் சாயந்தரம் தான் கூட்டு வருவேன். ஐயோ, நம்ம வீடு வேற இந்த நிலைமையில கிடக்கிறது. துணி இனி எல்லாம் இப்போ எங்க அத்தை வந்து பார்த்தா நான் செத்தேன். இது என்னட்டி முணுமுணுக்க? ஒண்ணும் இல்லைங்க. இல்ல, அத்தைக்கு பாவம் உடம்பு சரியில்லை. நம்ம வேணா எல்லாரும் கிளம்பி 2 நாள் கூட இருந்து பார்த்துட்டு வருவோமா? அவ என்னன்னு வருவா கார்ல? அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஏட்டி லூசா, நீ இங்க அவளை கூட்டு வந்தா அவளை இங்க ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில காமிக்கலாம்னு நினைச்சேன். அந்த ஊர்ல என்ன ஆஸ்பத்திரி நல்லாவா இருக்கு? அதான் அவளை இங்கேயே கூட்டு வந்து பாத்துக்கிடுவோம். அப்படிங்களோ? அப்பனா சரி சரி. அப்போ நீங்க கூட்டு வரும்போது எனக்கு ஒரு போனை போட்டுருங்கண்ணே. சரி சரி, நான் அப்ப கிளம்பட்டா? கிளம்புங்க. எதுக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டு போறத பாரு. எனக்கு நின்னுங்க ஒரு நிமிஷம். என்ன பிள்ளை என்ன? லஞ்ச் பேக் எடுத்துட்டு போங்க. மறந்தே போயிட்டேன் பாரு. சரி சரி, நான் எடுத்துட்டு போறேன். இந்த மனுஷன் இப்படி குண்டு தூக்கிட்டு போறாரு. நான் இன்னும்